இன்னைக்கு என்னோட மார்னிங் இந்த அட்வென்ச்சரஸ் சீனோட ஸ்டார்ட் ஆச்சு. பூஜைக்கு ஃப்ளவர் வாங்க போனதுக்கு இதை பார்த்தேன். சாட்டர்டே பூஜைக்காக ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு வந்தது பூஜை பண்ணிவிட்டு மும்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ எங்கே போகலான்னு கேட்டுட்டு இருந்தப்போ கேட்வே ஆஃப் இந்தியா போகலான்னு சொல்லிட்டு நான் சொன்னதுனால ஸோ அங்கேயே போகலான்ட்டு கிளம்பிட்டு இருந்தோம். கேட்வே ஆஃப் இந்தியாவோட ஹிஸ்ட்ரி என்னென்னா, கிங் ஜார்ஜ் அண்ட் குவீன் மேரி வந்து மும்பைக்கு வந்தப்போ அவங்க ஞாபகமாக கட்டினது தான் கேட்வே ஆஃப் இந்தியா. ஆப்போசிட்லேயே ஃபேமஸான ஹோட்டல் தாஜ் இருக்குது. அரேபியன் சீயோட எண்டிங்கில் தான் கேட்வே ஆஃப் இந்தியா இருக்குது. இங்கே போட்டிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது விசிட்டருக்காக. ஸோ நாங்களும் போட்டிங் போனோம். ஒருத்தருக்கு 115 ருபீஸ் வாங்கினாங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம்னா ஒரு 1 கிலோமீட்டர்ஸில் மெரைன் ட்ரைவும் இருக்குது. ஸோ இங்கே கொஞ்சம் பொறுமையாக நல்லா நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போனீங்கன்னா அதை நீங்கள் பார்க்க கரெக்டாக இருக்கும். ஈவினிங் டைமில் தான் மெரைன் ட்ரைவ் நல்லாயிருக்கும். ஸோ இங்கே போட்டிங் போனப்போவே ஒரு 1/2 hour கிட்ட ஆச்சு. 1/2 hour கிட்ட வந்து அந்த வேவ்ஸ்லாம் பொறுமையாக கூட்டிகிட்டு போனாங்க. நாங்கள் நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு மெரைன் ட்ரைவுக்கு வந்துட்டோம். மெரைன் ட்ரைவில் அந்த ஈவினிங் டைமில் வியூ நல்லா இருந்துச்சு. அந்த வேவ்ஸு, அந்த காற்று இதெல்லாம் வாங்கிட்டு நல்லா சில்லுன்ட்டு கொஞ்ச நேரம் இந்த வேவ்ஸ்லாம் பார்த்துட்டு உக்காந்துட்டு இருந்தோம். இந்த இடம் வந்து எங்கன்னா இந்த ஒரு சாங் ஷூட் பண்ணியிருப்பாங்க. "நினைக்கானவில்லை நேற்றோடுன்ற சாங் வந்து ஷூட் பண்ண இடம் தான் இது மெரைன் ட்ரைவ். ஸோ நானும் அந்த படத்தில் வர தபு மாதிரி அந்த சாங்கில் நடந்து போவாங்கள்ல, இது மேலே அந்த மாதிரி நானும் நடந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் அங்கே பக்கத்துலேயே ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. என்னென்னு போய் பார்க்கலான்னு போனேன். அங்கே ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஐஸ்கிரீம் ஷாப் இருந்துச்சு. அது இந்த ஐஸ்கிரீம் ஷாப் நேம் வந்து கே வெஸ்டர்ன் எனக்கு. ஸோ ஐஸ்கிரீம் அங்கே வந்து நாங்கள் என்ன ஃப்ளேவர் வாங்கினோம்னா கேசர் பிஸ்தா பிஸ்கெட் ஐஸ்கிரீம். அது புதுசாக இருந்துச்சு. ஸோ அது வாங்கி ட்ரை பண்ணலான்னு வாங்கினோம். ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு டேஸ்ட். அப்புறம் ஒரு லஸ்ஸி ஒன்று வாங்கினேன். அதுவும் வாங்கி பொறுமையாக சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். பக்கத்துலேயே ஒரு விநாயகர் கோவில் இருந்துச்சு. ஸ்ட்ரீட்லேயே வச்சுருந்தாங்க. அது போயிட்டு பார்த்துட்டு சாமி கும்பிட்டோம். இங்கெல்லாம் விநாயகர் சதுர்த்தி ரொம்ப ஃபேமஸாக பண்ணுவாங்க. விநாயகர் வந்து இங்கே ரொம்ப இதுவாக பண்ணுறாங்க. அப்போல்லாம் 3 days அந்த மாதிரி பண்ணிடுவோம். நார்த் சைட்லாம் 5 days 6 days மேலே கூட வச்சு பூஜை பண்ணுறாங்க. ஸோ விநாயகர் சதுர்த்தி பார்த்துட்டு அங்கே பக்கத்துலேயே ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியாக வச்சுருந்தாங்க விநாயகர் கரைக்கிறதுக்கு. நம்மலாம் கடலில் எடுத்துன்னு போய் கரைப்போம். இவங்க எக்கோ ஃப்ரெண்ட்லியாக வச்சுருந்தாங்க. அவங்களே பள்ளம் மாதிரி தோண்டிட்டு அதில் வந்து பிளாஸ்டிக் ஷீட் போட்டு அதில் வாட்டர் ஊற்றி அதில் விநாயகர் கரைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பொல்யூஷன் வந்து கம்மியாக நடக்கும். பொல்யூஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இது ரொம்பவே எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம்னு நினச்சி தான் நான் இந்த வீடியோ எடுத்தேன். அப்புறம் நாங்கள் பக்கத்துலேயே ஒரு பர்கர் ஷாப் இருந்துச்சு. அங்கே போயிட்டு MC டொனால்ட்ஸ் அங்கே போயிட்டு சாப்பிட்டு ஃபோட்டோஸ்